சர்வ சாஸ்திரங்களையும் சிறப்பாக கற்றிருந்த ராமானுஜர் இல்லறத்தை துறந்து வைராக்கியம் பூண்டவாறு சந்நியாசம் மேற்கொள்ள முடிவு செய்து நேரே வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்தார். கோவிலின் புஷ்கரணியில் ஸ்நானம் செய்தார். சந்நியாசம் ஏற்பதற்குண்டான பூர்வாங்க ஹோமங்கள் அனைத்தும் அவரே செய்தார். சந்நியாச மந்திரத்தை அவரே உரைத்து காஷாயம் திரிதண்டம் அனைத்தையும் தானாகவே ஏற்றார். அந்த சந்நியாச கோலத்தில் வரதராஜ பெருமாளை ராமானுஜர் தரிசிக்க சென்றார். அவரை பார்த்தவுடனேயே பெருமாள், யதிராஜரே வருக வருக அழைத்தார். அன்று முதல் யதிராஜர் என்ற நாமத்தையே பெருமாள் அருளிய தீட்சை நாமமாக ஏற்றார். ராமானுஜர் காஷாயம் சிகை யஜ்ஞோபவீதம் உடையவராய் ஸ்ரீமதே நாராயணாய நமக என்னும் துவய மந்திரத்தை அனுசந்திப்பவராய் விளங்கினார். எதிராஜராக ஆகியும் பெருமாளுக்கு தீர்த்த சேவையை தொடர்ந்து செய்து வந்தார். பட்டாடையிலும் சரி மரவுரியிலும் சரி எப்படி ராமபிரான் அழகாக இருந்தாரோ அதே போல் ராமானுஜரும் வெள்ளை வேஷ்டியிலும் சரி காஷாயத்திலும் சரி மிகவும் சிறப்பாக பிரகாசித்தார்.